சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாலியல் வன்கொடுமைகள் சமீபத்தில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அதற்கான தீர்வு இன்னி வரைக்குமே கிடைக்கல. ஒரு 2 மாதங்கள் மேலே அந்த ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு மேலே நிறைய வழக்குகள் அதை திசை திருப்பதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி இப்போ சமீபத்தில் ஈசிஆரில் பெண்கள் இருந்த காரை இன்னொரு பக்கம் காரில் அவங்க துரத்துறாங்க. ஒருத்தர் இறங்கி ஓடி துரத்திட்டு கத்திட்டுலாம் வராரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 வயது பெண் குழந்தை ரோட்டில் வழி தெரியாமல் ஒரு பாதுகாவலர்கிட்ட கேட்குறாங்க. காவல்துறை பாதுகாவலர்கிட்ட, டிராஃபிக் போலீஸ் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு அந்த குழந்தைய. இது எல்லாத்துக்குமே அரசுகளும் சில நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு திருப்தியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம்னா இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இது ஏன் நடக்குது, இது தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு வரும்போது இன்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு 60 வயது முதியவர் ஒரு 8 வயது சிறுமியை ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அவரை போக்சோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே தெருவில் தான் 2 பேரும் வசித்து வந்துட்டு இருக்காங்க. யாருமே இல்லாதப்ப அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவர் இந்த சம்பவம் பண்ணுறாரு. போக்சோ ஆக்ட்லேயே அரெஸ்ட் ஆகிறாரு. சரி, ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த போக்சோ ஆக்டில் அரெஸ்ட் ஆகிறாங்க. போக்சோ ஆக்ட்னா என்ன, இது எதற்காக, இதனுடைய வழிமுறைகள் என்ன, எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். போக்சோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் மே 10, 2012 ஆண்டு இந்த ஆக்ட் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதற்கு முன்னாடி இதற்கான ஒரு சொல்யூஷன் இல்லையா, இதுக்கான ஒரு ஆக்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. IBC 375 பெண்களை கற்பழித்தல், ரேப் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆக்டில் வரும். IBC 54 அண்ட் IBC 377 பெண்களை அடக்குமுறை செய்தல், அடிக்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஹராஸ்மெண்ட், இது எல்லாமே இந்த செக்ஷன் 2 செக்ஷனில் போய்கிட்டு இருந்தது. 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு என்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னு கேள்வி வரும்போது தான் இந்த போக்ஸ் ஆக்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த ஆக்டில் 18 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள், சிறுவர் சிறுமிகள், ஆண் பெண் 2 பேருக்கும் 2 பாலினத்துக்கும் இந்த ஆக்ட் பொருந்தும். அந்த 18 வயது கீழே இருக்க குழந்தைகளை நம்ம தொட்டாலோ இல்லை ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணாலோ இந்த ஆக்ட் நம்ம மேலே பாயும் அப்படிங்கிறது தான் நடவடிக்கை. ஓகே, இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த குழந்தைய விசாரிக்க வருவாங்க. விசாரிக்க வரும்போது இந்த குழந்தை எந்த இடத்துல விசாரிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் விசாரிக்கணும். அதாவது இவங்க வீட்டிலையா இருக்கலாம், இல்லை அந்த குழந்தைக்கு பக்கத்தில் எது பொருத்தமான இடமோ அவங்க சொல்கிற பிளேஸில் விசாரிக்கலாம். வர காவலர்கள் சீருடையில் வரக்கூடாது. ஒரு மஃப்டி ட்ரெஸ்ஸில், வேறு ட்ரெஸ்ஸில் தான் அவங்க விசாரிக்கணும். அந்த சிறுவர்களோ சிறுமிக்கோ ஒரு சொந்த வீட்டிலேயே இது நடந்திருந்தால் அந்த சொந்த வீட்டை விட்டு மாற்றி ஏதோ ஒரு ஹோமுக்காக அனுப்பிவிடணும். இல்லை அந்த ஹோம்லேயோ இந்த ஹாஸ்பிட்டல்லையோ அந்த மாதிரி நடந்திருந்தால் அதுக்கு பெரிய தண்டனைகள்லாம் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு விசாரணை அப்படின்னு வரும்போது நம்மக்கிட்ட எழுதி வாங்குவாங்க. நம்ம சொல்ல சொல்ல காவலர்கள் வாக்குமூலம் வாங்குவாங்க. அந்த மாதிரி காவலர்கள் வற்புறுத்தி எந்த வார்த்தைகளும் நம்மள்ட்ட கேட்கக்கூடாது. இப்படி ஆச்சா, இந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு எதுவுமே கேட்கக்கூடாது. அந்த குழந்தைய சொல்கிற எல்லா வார்த்தையும் அச்சு பிசறாமல் அந்த வாக்குமூலத்தில் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஆச்சு, இதாச்சு, எதை சொன்னாலுமே அந்த வாக்குமூலத்தில் இருக்கணும். அதுதான் இந்த ஆக்டுடைய மெயின் ரூலு. இந்த வழக்கை 1 வருடத்துக்குள்ளே வழக்கை முடிக்கணும். இல்லைன்னா அந்த வழக்கை யார் விசாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் நேரிடும் அப்படிங்கிறது தான். இந்த விசாரணையெல்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. இதுக்கு என்னென்ன தண்டனைகள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, செக்ஸுவல் அசால்ட், அதாவது பாலியல் துன்புறவு செஞ்சிருந்தா 7 ஆண்டுகள் சிறை கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று ரொம்ப கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்து, அதுவே ஒரு நம்ம நம்பி விடுற இடத்துல, அதாவது நம்ம வீட்டில், ஒரு ஹோமில் விடுறோம், ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் நம்மளை நம்பி ஒரு இடத்துல குழந்தைகள் விட்டுட்டு போகிறோம், அங்கே இந்த பிரச்சனை ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குது. இதையும் தாண்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் தொல்லைகள், இந்த குழந்தைகளை தொடுறது, அங்கே டச் பண்ணுறது, இந்த மாதிரி தவறான இடத்துல டச் பண்ணுறது, போனோகிராஃபி காமிச்சு அவங்கள திசை திருப்ப முயற்சி பண்ணுறது,
இப்போ கண்ணடிக்கிறது, சைகை காட்டுறது முதல் கொண்டும் இந்த சட்டத்தில் வந்து வருது. அதற்கு வந்து 3 ஆண்டுகள் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியணும். பாலியல் வன்கொடுமை வந்து தலை தூக்கி சட்ட ஒழுங்கு வந்து சீர்கெட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த போக்ஸ் ஆக்ட் எதுக்காக, இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கு இது எவ்வளோ பாதுகாப்பு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை இந்த வீடியோவில் எதாவது பிரச்சனைகள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கும். செய்திகள் வரும், சினிமா ரிவ்யூக்கள் வரும். தொடர்ந்து சேனல் 5 நியூஸ் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.